அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிரபஞ்ச வசிய நாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு 8 மணியில் இருந்து 10 மணிக்குள்ள 9 துவரம் பருப்பை வச்சு இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சாலே போதும். உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவசியமும் உடனடியாக ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு 9/9/9ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. 9ஆம் தேதி 9வது மாதம், வருஷத்தோட கூட்டுத்தொகையும் 9. அந்த வகையில் இந்த 2025வது வருஷத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய போர்ட்டலாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் 9 வருடங்களுக்கு பிறகு நமக்கு வந்திருக்கு. அடுத்து திரும்பியும் இதே மாதிரியான அமைப்பு வர்றதுக்கு இன்னொரு 9 வருடங்கள் நாம் காத்திருக்கணும். அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் இந்த நாளில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர் 9. இப்படி செவ்வாய்க்கிழமை நாளோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த 9/9/9ங்கிற போர்ட்டல் இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சக்தியை அளிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு ஆவணி மாதம் 24ஆம் தேதி நமக்கு இருக்குது. இந்த 24ங்கிற நம்பரே நல்ல ஒரு சுக்கிரவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 24ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 6. இது சுக்கிர பகவானுக்கு உகந்தது. இப்படி இந்த நாளில் இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு இதை எழுதி என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக 2வது வீடியோவில் பணவசிய குளியலுக்கான பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட முகம் கை கால் கழுவுறதுக்கு அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களால் முடியும்னா இன்னொரு முறை நீங்கள் குளிக்கலாம். அடுத்ததாக 3வது வீடியோவில் இன்னைக்கு நைட்டு 9 மணி 9 நிமிடங்களுக்கு இதை 9 முறை மட்டும் சொன்னாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தடைகளும் கடன் பிரச்சனையும் குறையும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பற்றி 3வது வீடியோவில் சொல்லியிருக்கேன். 4வது வீடியோவில் இன்னைக்கு நைட்டு 9 மணியில் இருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இதை கையில் எழுதினாலே போதும், கோடி கோடியாக பணம் சேரும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்ததா 5வது வீடியோவில் இன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள இந்த 3 வார்த்தையை மட்டும் சொல்லி 9 மிளகை உங்கள் தலையை சுற்றி தூக்கி போட்டாலே போதும். ஒரே நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் தீர்றதுக்கான வழி கிடைக்கும்னு சொல்லி அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த எல்லா வீடியோவோட லிங்க்கையும் என்னால் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்தால் யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். அதாவது உங்கள் வீட்டில் இருந்து, ஆஃபீஸில் இருந்து, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து, இப்படி எங்கேருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு 8 மணியில் இருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் செய்யுங்க. அது என்ன 8 மணியில் இருந்து 10 மணிக்குள்ளன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 8 மணியில் இருந்து 9 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய டைம் இன்றைக்கி நமக்கு செவ்வாய் ஹொரை நேரம். செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஹொரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையாக அடையும். அடுத்ததாக இன்னைக்கு இந்த 9ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவில் இருக்கும். இந்த நேரத்தை,
அதாவது இன்னைக்கு நைட்டு 9 மணியில இருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யும் போது அந்த 9ங்கிற நம்பரோட எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும். அந்த வகையில் இன்னைக்கு நைட்டு 8 மணியில இருந்து 10 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 9 துவரம்பருப்பு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது. துவரம்பருப்பு அங்காரகனுக்கு உகந்தது. செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம்பருப்பை வச்சு நாம் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும், பண வரவும் அதிகரிக்கும். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா 9 துவரம்பருப்பை எடுத்து உங்கள் இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. வலது கையால் ரைட் ஹேண்டால் மூடிக்கோங்க. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யறதுக்கு பதிலாக உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடன் தொகை உங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்க எவ்வளவு பணம் வேணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கேளுங்க. அப்படி இல்லைன்னா மாதம் எவ்வளவு சம்பளம் வரணும், எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்கள் கேட்கலாம். இப்படி உங்கள் தேவைக்கு தகுந்த பணத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு ஃப்ரேஸை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். இதில் இன்னும் பெஸ்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விட்ச் வேர்டை இன்னைக்கு 9 நிமிஷம் சொல்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா, அதாவது கையில் துவரம்பருப்பை வச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா உங்கள் மொபைல் ஃபோனில் 9 நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையை நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள். அந்த வார்த்தை என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ். இந்த ஸ்விட்ச் வேர்டை இப்போ நான் சொன்ன மாதிரி 9 நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். பொறுமையாக சொன்னால் போதும், வேகமாக சொல்லக்கூடாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்லி முடித்ததுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த துவரம்பருப்பை எடுத்து கொண்டு போய் நீங்கள் சமைக்கிறதுக்கு துவரம்பருப்பு வச்சுருக்கீங்க இல்லையா, அதே டப்பாவில் திரும்பியும் கொட்டி வச்சுருங்க. இந்த பருப்பை கட்டாயமாக நீங்கள் சமையலுக்கு தான் பயன்படுத்தணும். இந்த துவரம்பருப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த நாளோட எனர்ஜி அந்த துவரம்பருப்பில் இருக்கும். இதை மற்ற துவரம்பருப்போடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த துவரம்பருப்பும் எனர்ஜைஸ் ஆகும். இதை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது இது நம்ம ஆழ் மனசில் வேலை செய்யும். அற்புதமான முறையில் மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் தீர்றதுக்கான வழி நமக்கு கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு ஏற்படும். அதனால் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.